அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு காரியாலயம், தலைமை காரியாலயம் இன்று திறக்கப்பட உள்ளது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு நீண்ட காலமாக இலங்கையிலேயோ அல்லது வேறு மாவட்டங்களிலேயோ வடக்கு கிழக்கிலேயோ காரியாலயங்கள் இல்லை. எனவே இந்த காரியாலயங்கள் இல்லாத காரணத்தினால் மக்கள் சந்திப்புகளை ஏற்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை அர்ச்சுனாவுடன் கதைப்பதற்காக நிறைய கடிதங்கள் போடுகின்றார்கள். எனவே இப்போது கூட அர்ச்சுனா ஒரு நாளைக்கு இவ்வளவு கடிதம் பெறுகின்றது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது மக்களுக்கென்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த கவலை கொள்கின்றார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு தனி மனிதனாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு பல்வேறு வழக்குகளுக்கு முகங்கொடுத்து பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கின்றார். பல்வேறு மீட்டிங்குகளில் கலந்து கொள்கின்றார். பாராளுமன்றத்தில் அவ்வப்போது நடைபெறுகின்ற பாராளுமன்ற அமர்வுகளில் தவறாது கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பேசி வருகின்றார். எனவே இவ்வாறான ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவிட்டியான ஒரு செயல்திறன் வாய்ந்த ஒரு தலைவர் தமிழர்களுக்கு கிடைத்திருப்பது உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம், ஒரு மகிழ்ச்சியான விடயம். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு அரசியல்வாதியாக நல்ல ஒரு தலைவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கிடைத்திருக்கின்றார். எனவே அவ்வாறானவரை மக்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க பல்வேறு பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் அலைகின்றார்கள். சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க முடியாது. பல்வேறு இடைஞ்சல்களை எதிர்கொள்வார்கள். உதாரணத்துக்கு பெரிய கட்டடங்களிலே அவர்கள் இருப்பார்கள். அந்த கட்டடங்களில் அவர்களை சுற்றி காவல் காப்பார்கள் போலீசார். அதைவிட அவர்களுக்கு இளைஞர் அணி இருக்கும், மற்றது மகளிர் அணி இருக்கும். இவர்கள் எல்லாரையும் தாண்டித்தான் அங்கு மக்கள் போகணும். மக்கள் கூட்டமாக நிற்பார்கள். காலையில் காவல் இருந்து மாலையில் கூட சந்திக்க முடியாமல் திரும்பி வருகின்ற சூழல் தான் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் மக்களை பற்றி கருத்தில் எடுக்க மாட்டார்கள். எப்போது வந்தது, ஏன் வந்தனீங்கள் என்று கூட கேட்க மாட்டார்கள். வருவார்கள், போவார்கள் அலுவலகத்துக்கு. மக்கள் அங்கே காவல் நிற்பார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சிறிதளவு கூட மனசில் அந்த மனசு வராது. ஏன் வராது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு ஊறிப்போன ஒன்றோ தெரியாது. மக்களின் துன்பத்தை தீர்த்து, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அரசியல் செய்வதுதான் உண்மையான அரசியல்வாதி என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார்கள். தனியே கூட்டங்களை கூட்டுவதோ அல்லது பிரச்சாரங்களை செய்வதோ அல்லது போராட்டங்களை நடத்துவதோ அரசியல் அல்ல. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து மக்களோடு இருந்து மக்கள் படுகின்ற துன்பங்களை தானும் படுவதுதான் உண்மையான ஒரு அரசியல்வாதி, உண்மையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு தரமான பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு தமிழ் மக்களுக்கு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றார். எனவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய தலைமை காரியாலயம் எங்கு இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது டிவிஎஸ் கட்டிடம், சுன்னாகம் மல்லாகம் ரோட்டில் டிவிஎஸ் கட்டிடம் என்று ஒரு கட்டிடம் இருக்கின்றது. மல்லாகத்துக்கு உள்ளே நாங்கள் போகின்ற போது டிவிஎஸ் கட்டிடம் இருக்கின்றது. அந்த கட்டிடத்தினுடைய 3வது மாடியில் அவருக்குரிய தலைமை காரியாலய வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதாவது நேற்று இதற்கு முன்னர் அண்மைய நாட்களில் பலர் சேர்ந்து அந்த கட்டடத்தின் அலுவலக காரியாலய அமைப்புக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சத்தங்கள் கேட்கின்றது, தூசுகள் வருகின்றது. இதற்கு மத்தியில் கூட மல்லாகத்தில் பெரும் திரளான மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அலை மோதி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தயங்கியது இல்லை. நிறைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் கூட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றார். சில இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கண்டால் தலையாட்டவும் மாட்டார்கள், சிரிக்கவும் மாட்டார்கள். இன்னும் அவர்கள் சிரிக்கவும் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு தகுதியை உருவாக்குவார்கள். அந்த தகுதி வைத்துக்கொண்டு தான்
அவர்களுடைய செயற்பாடுகள் அமையும். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எப்பவும் எங்கேயும் எந்த பதவியிலும் சாதாரண மனிதர்கள் போல சிரித்த முகத்துடன் சாதாரணமாக பழகுவார். எனவே உங்களுடைய கோபங்கள் தாபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எறிந்துவிட்டு மூட்டை கட்டி போட்டுவிட்டு அவருடன் நீங்கள் ஒரு முறை பழகி பாருங்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி விமர்சிப்பவர்களுக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன். நீங்கள் உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய மன உங்களுடைய மன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தீர்ப்பார். அதாவது அவருடன் சென்று நீங்கள் கதைக்கின்ற போதுதான் அவர் எவ்வாறானவர் என்று தெரியும். அன்பானவர், பண்பானவர், மிகவும் சாதாரணமான ஒரு மனிதனாக அவர் காணப்படுகின்றார். இந்த அரசியலுக்கு நான் விரும்பி வரவில்லை. என்னை இந்த அரசியல் இழுத்து வந்து வெளுத்து விட்டது. எனவே நான் இந்த அரசியலுக்குள் நான் இறக்கப்பட்டிருக்கின்றேன். இதில் ஒரு முடிவுதான் கண்டே தெரிவேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறியதாக பலர் கூறுகின்றார்கள். அரசியலை பற்றி ஒரு முடிவு கண்டுதான் நான் என்னுடைய வேறு பயணங்கள், அதாவது அரசியல் தவிர்ந்த பயணங்கள் நடைபெறும். அரசியலின் ஒரு தீர்க்கமான முடிவை கண்டே தீர்வேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுவது அந்த எடுத்துக்கொண்ட அந்த கடமையினுடைய பற்றுறுதியை காட்டுகின்றது. அர்ச்சுனா மற்றும் கௌசல்யாவினுடைய சகோதரி பாசம், இனிமையானவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், மக்களுடன் எப்பொழுதும் இன்முகத்துடனே பேசுவார்கள். எனவே இவர்களிடம் நீங்கள் சென்று உங்களுடைய பிரச்சனைகளை கூறி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம். மற்றது, பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சாதாரணமாக தங்களை சந்திக்க வந்தவர்களிடம் மன்னிப்பு கேட்கின்ற பண்பு இருக்காது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை தேடி வந்தவர்களை தாமதிக்க வைத்து விட்டேனோ என்று சொல்லி 5 நிமிடம் தாமதிக்க வைத்து விட்டதுக்கு மன்னிப்பு கோருகின்ற ஒரு தலைவர் என்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் தான். அவர் சில வேலைப்பழுக்கள் காரணமாக, தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் வழங்குவது காரணமாக அந்த மண்டபத்துக்குள்ளே அந்த கட்டடத்துக்குள்ளே சிறிது நேரம் தாமதித்து வந்து மக்களை சந்திக்கின்ற போது கூட அந்த தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு பண்பு, அதாவது உயரிய பண்பு அவரிடம் காணப்படுகின்றது. அநேகமாக இன்று இந்த தலைமை காரியாலயம் திறப்பு விழா நடைபெறும். மிக விமர்சையாக நடைபெறுமோ அல்லது சாதாரணமாக நடைபெறுமோ என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நீண்ட காலம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தில் 80/14 KKS ரோட் மல்லாகம் சுன்னாகம் என்ற அந்த பகுதியில் அவருக்கு ஒரு மல்லாக பகுதியில் ஒரு டிவிஎஸ் கட்டடத்தில் 3வது மாடியில் அவருக்கு ஒரு தலைமை காரியாலயம் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அவரை நேசிக்கின்ற, அவரை விரும்புகின்ற, அவரை பற்றி கதைக்கின்ற மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக காணப்படுகின்றது. அர்ச்சுனா மற்றும் கௌசல்யாவுடைய அந்த இன்முகத்தோடு அழைக்கின்ற அந்த பண்பு, மகிழ்ச்சி, நீங்கள் உங்களுடைய சந்திப்புகளை நீங்கள் ஏற்படுத்தலாம். உங்களுடைய பிரச்சனைகளை கலந்துரையாடலாம். பாராளுமன்ற அமர்வுகள் மற்றும் டிசிசி போன்ற கூட்டங்களில் கலந்து கொள்கின்ற நாட்களை தவிர்ந்த ஏனைய நாட்களில் காலை தொடக்கம் இரவு வரையும் தங்களை சந்திக்கலாம் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த காரியாலயத்தில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதாவது காலை தொடக்கம் இரவு வரை மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து தங்களிடம் சமர்ப்பிக்கலாம். அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும். மீட்டிங்களில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனைய நாட்களில் தன்னை காலையிலிருந்து மாலை வரையும் மக்கள் வந்து சந்திக்கலாம் என்று சொல்லி கூறுகின்ற அந்த போக்கு எந்த ஒரு அரசியல்வாதியிடம் இல்லை. எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை முன்மாதிரியாக காட்டிக்கொள்கின்றார். மருத்துவரை நேசிக்கின்ற மக்களுக்கு சந்தோஷமான செய்தி. காரியாலயம் இல்லாத குறை தீர்க்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர், அதாவது நேற்று முதல் நாட்களில் 6-7 பேர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த கட்டடத்துக்குள்ளே சத்தங்கள் கேட்கின்றது. தூசுகள் படிவுகள் காணப்படுகின்றது. தூசுகள் பறக்கின்றது. அதற்கு மத்தியில் கூட மக்களை சந்திப்பதற்காக ஒரு மேசையையும் ஒரு கதிரையும் போட்டு கௌசல்யாவும் அர்ச்சனாவும்
அந்த மக்களை சந்தித்து மக்களுடன் கலந்துரையாடி அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிகின்ற அந்த பக்குவம் ஏனைய அரசியல்வாதிகளுக்கு இல்லை. இதனை ஏனைய அரசியல்வாதிகளும் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும். அர்ச்சுனா ராமநாதனுடைய பல செயற்பாடுகளை பழைய அரசியல்வாதிகள் தற்போது பின்பற்றுகின்றார்கள். எனவே இன்றைய நாளில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு காரியாலயம், தலைமை காரியாலயம் யாழ் மாவட்டத்தில் திறக்கப்படுகின்றது, அதுவும் மல்லாகத்தில் திறக்கப்படுகின்றது என்று சொல்லி கூறிக்கொள்வதில் நாம் மிக பெருமைப்படுகின்றோம். நீங்களும் பெருமைப்படுங்கள்.